ஆக்டர் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் எழுதிய இந்த டைரி சமீபத்தில் அவங்களோட குடும்பத்தார்ட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னும் அந்த டைரியை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகரும் டைரக்டருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் மனோஜ் பாரதிராஜா அவர்களோட பர்சனல் டைரி ஒன்று சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி கையில் கிடச்சிருக்கு. அந்த ஒரு டைரியை பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி எடுத்து படிச்சிருந்திருக்காங்க. அதில் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டிருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரோட ஆசை என்ன, அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அவருக்கு கிடைச்ச முதல் படம், அதாவது அவங்க அப்பா வச்சு அவர் இயக்கியிருந்தார் இல்லையா, அந்த முதல் படத்தோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, அப்பா கிட்ட திட்டு வாங்கினது எப்படி, அவரு படம் பண்ணால் எந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணியிருந்தது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமாவை பற்றி எழுதியிருந்தார். அதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் இருக்கும் இல்லையா, அதாவது அவங்களோட மனைவி அவங்கள லவ் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா கல்யாணம் பண்ணது அப்படின்னு ஏகப்பட்ட குட் மெமரிஸையுமே எழுதி வச்சுருந்துருக்காரு. அவர் லைஃப்பில் நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு டைரியில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஒரு டைரியை பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸாக இருந்து போச்சு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் ரொம்பவே சின்சியராக அவர் அதில் எழுதியிருந்திருக்காரு. அவர் லைஃப்பில் நடந்த மொத்த இன்சிடென்ட்ஸ்லையுமே ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் குறிப்பிட்டிருந்திருக்காரு. அதை படித்து பார்த்துட்டு அவங்களோட மனைவி ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஏன்னா அதில் அவங்கள பற்றியும் அவங்க குழந்தைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்திருக்காரு. கடைசி தருணம் வரைக்குமே நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைரியில் அவங்க அப்பாவை பற்றி குறிப்பிட்டிருந்ததெல்லாம் பாரதிராஜா சார்ட்டையுமே சொல்லியிருக்காங்க. அவருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்ணீர் விட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாகி பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவும் மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சுஹாசினி அவர்கள் ரீசெண்டாக காச நோயிலிருந்து, அதாவது டிபியிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும் போது இந்த நோய் இருந்திருக்கு. தொடர்ந்து அதற்கு சிகிச்சை எடுத்து ஓரளவு சரியாக போயிடுச்சு. பட் பல வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்காமா. அதனால அவங்க ரொம்பவே சைலண்டாக போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி நோய் அப்படின்னா அது ரொம்ப வைரல் ஆகிரும். ஸோ இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு சைலண்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த நோய் குணமாகிடுச்சு. இருந்தாலும் இதை நான் ஏன் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கணும், நான் ஒரு ஹியூமன், எனக்கு இந்த மாதிரி வர்றது நார்மல் தானே, நான் இதை வெளியே சொல்லும் போது இந்த நோய் இருக்கவங்க இதை நார்மலாக எடுத்துக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுஹாசினி அவர்கள் இப்படி ஓப்பனாக சொல்லியிருக்க விஷயம் ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறதுனால யாருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது, இந்த நோயிலேருந்து குணமடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.